ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து திருக்கார்த்திகை தீபம். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் நீங்கள் தீபம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த தீபம் நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மருந்துவாழ் மலை இருக்குது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காணிக்கிறேன். அங்கே வந்து என்ன பார்த்தீங்களா, சின்ன புள்ளி மாதிரி தெரியுதா? அங்கே வந்து இப்போ தீபம் ஏற்றியாச்சு. ஆனால் வந்து பெரிய மலை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உள்ள வந்து நிறைய முனிவர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இருக்காங்க மேம், இருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்களா, அந்த மலையில் வந்து நிறைய முனிவர்கள்லாம் வந்து தவம் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அப்படியே எங்கள் வீட்டை அப்படியே ரொட்டேஷனில் காமிக்கிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு. இது வந்து மருந்தோள் மலை. இங்கே கொஞ்சம் அப்படியே கவனிங்க கொஞ்சம். பார்த்தீங்களா, இது எங்கள் வீடு. ஸோ நான் வந்து கொஞ்சம் வெளியே இறங்கி கீழே இறங்கி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் வந்து திருவண்ணாமலை அங்கேயும் வந்துட்டு இதே போல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்ருப்பாங்க இறைவனை. அதே போல் இங்கேயும் வழிபட்டுட்ருக்காங்க. இது பக்கத்திலே வந்து இந்த தீபத்தை காணும் பொழுது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்க தானே வரும் இந்த போல் கார்த்திகை தீபம். இப்போது எங்களுக்கு என்னென்னா, எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அதாவது ஸ்ரீ ஹனுமார் வந்து கொண்டு போன மருந்துவாழ் மலையில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா வந்து கார்த்திகை தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து விளக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருப்பீங்க, இறைவனை பிரார்த்திச்சிருப்பீங்க. உலகத்தில் எல்லா மக்களும் நல்லா வாழணும். முக்கியமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். உணவுக்கு எந்த குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்காக வேண்டியும் பிரார்த்திச்சுக்கோங்க. நானும் யூடியூப் என்னோடய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் வேண்டும் இந்த மருந்துவாழ் மலையில் உள்ள இருக்கிற ஸ்ரீ ஹனுமான் கிட்டையும் நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.